ரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால், பெண்கள் என்ன நிறத்தில் வளையல் அணிந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என நம்முடைய சாஸ்திரங்களில் சில வரைமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, இதற்கு பல காரணங்களும் பயன்களும் சொல்லப்படுகிறது. அவற்றில் ஒன்றுதான் பெண்கள் கைகளில் வளையல் அணிவது. நாகரிகம் காரணமாக இன்று பல பெண்கள் கைகளில் வளையல் அணிவது கிடையாது. சிலர் தவறான முறையில் அணிகிறார்கள். வளையல் அணியும் சரியான முறை என்ன, அவற்றின் பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். பெண்கள் கைகளில் வளையல், காலில் கொலுசு, தலையில் பூ, நெற்றியில் குங்குமம் இல்லாமல் இருக்கக்கூடாது என சில வரைமுறைகள் நம்முடைய சாஸ்திரங்களில் வகுத்து சொல்லப்பட்டுள்ளது. அதேபோல் முகத்திற்கு மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும் என்பார்கள். இவைகள் அவற்றை அணியும் பெண்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் வாழும் குடும்பத்திற்கும் ஏராளமான பலன்களை தரும் என சொல்லப்படுகிறது. திருமணமான பெண்கள் கைகளில் வளையல் அணியாமல் வெறும் கையுடன் இருக்கக்கூடாது என்பார்கள். திருமணமான பெண்கள் மட்டுமல்ல, திருமணம் ஆகாத பெண்களும் கையில் வளையல் அணியாமல் இருக்கக்கூடாது. வளையல் அணிவதற்கு அறிவியல் ரீதியாகவும் சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது, வளையல் அணியும் போது மணிக்கட்டுக்கு கீழே இருக்கும் பகுதியில் இருப்பதால் வர்ம புள்ளிகள் தூண்டப்படுகின்றன. இதனால் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. ஆன்மீக ரீதியாக வளையல் அணிவதற்கு மட்டுமல்ல, எந்த நிறத்தில் எந்த எண்ணிக்கையில் வளையல்களை அணிகிறோம் என்பதை பொறுத்தும் பலன்கள் சொல்லப்படுகிறது. பெண்கள் கண்ணாடி வளையல் அணிவது மங்களத்தை ஏற்படுத்தும். வளையல் ஓசை சத்தத்திற்கு அவர்களை தீய சக்திகள் நெருங்காது. வளையல் நிறங்களும் பலன்களும்: பச்சை நிற வளையல் லட்சுமி கடாட்சம், வாழ்வில் அமைதியை தரும். சிவப்பு நிற வளையல் சக்தி அதிகரிக்கும், கண் திருஷ்டி விலகும். ரோஸ் நிற வளையல் வாழ்வில் எடுத்த காரியம் எளிதாக நிறைவேறும். மஞ்சள் நிற வளையல் நேர்மறை எண்ணங்களால் ஈர்க்கப்படுவார்கள். பழுப்பு நிற வளையல் காரிய வெற்றி கிடைக்கும். வெளிர் நீல நிற வளையல் உடல் உஷ்ண பாதிப்புகள் குறையும். வெள்ளை நிற வளையல் அன்பும் பாசமும் நிறைந்திருக்கும். எந்த காரணத்திற்காக பெண்கள் கருப்பு நிறத்திலான வளையல்களையோ, மரம், பிளாஸ்டிக், இரும்பு, ரப்பர் போன்றவற்றால் ஆன வளையல்களை அணியக்கூடாது. மாறாக தங்கம், வெள்ளி வளையல்களை அணியலாம். அதேபோல் புதிதாக வளையல் வாங்கச் செல்லும் போது அதற்கென குறிப்பிட்ட நாட்களில் சென்று வாங்க வேண்டும். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் வளையல்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் புதிய வளையல்களை அணியும் போது உச்சிப்பொழுது மற்றும் இரவு நேரங்களில் அணிவதை தவிர்க்க வேண்டும். வளையல் எண்ணிக்கையும் பலன்களும்: 2 வளையல் அணிவதால் குடும்பத்திற்கு நன்மை ஏற்படும். 3 வளையல் அணிவதால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். 4 வளையல் அணிவதால் 4 வளையல் அணியக்கூடாது. 5 வளையல் பண பிரச்சனை தீரும். 6 வளையல் வசதி வாய்ப்புகளுக்கு குறை வராது. பெண்கள் எப்போதும் 2 கைகளிலும் வளையல் அணிய வேண்டும். இரவு நேரங்களில் கைகளில் இருந்து வளையலை கழற்றக்கூடாது. அதேபோல் கையில் வளையல் அணியாமல் விளக்கேற்றக்கூடாது. இவைகள் குடும்பத்திற்கு தீமையான பலன்களை ஏற்படுத்தும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.